இவ வந்து முழுக்க முழுக்க அங்கிருந்து அறுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு. அவருடைய கணவர் பெப்பின் பெங்களூர்ல இருக்காரு, மனைவி இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெப்பின் அங்க பெங்களூர்ல என்ன பண்றாரு? சரி, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற முடிவு தானே வரும். அந்த முடிவு அவசர முடிவே தவிர, ஆனா அது மனசுக்கும் மூளைக்கும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுக்கணும். ரெண்டாவது, அவர் போன் பண்ணும்போது திருமண மேரேஜ் டே இப்போ ஒரு 2 நாள் வரப்போகுது, அதை பத்தி பேசிக்கிறதா சொல்றாங்க. இந்த சமயத்துல தற்கொலை முடிவுக்கு போனோம்னா புருஷன் பிடிக்காத விஷயங்களை பேசுறதுனால தானே அந்த முடிவு. அப்போ அது முழுக்க அந்த பெப்பின் புருஷன் என்ன பேசினா, இவங்களுக்குள்ள என்ன உரையாடல் நினைச்சு அந்த செல்போன்லங்கிறது ஆராய்ஞ்ச பிறகுதான் தெரியும். போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, நிச்சயமா நம்ம வந்து அரெஸ்ட் ஆயிடுவோன்ற பயத்துல வரல. ஆனாலும் இவங்க பெங்களூர் போய் தொலாவி கண்டுபிடிச்சா, எனக்கு நீ அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன வேலை செய்யற, யாரோட தொடர்புல இருக்குன்னு எனக்கு தெரியாது, அசிங்கமா பேசிக்கலாம். அப்போ பொண்டாட்டி மேல புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி பேசுறான் அப்படின்னு. அதாவது அந்த நேரத்துல ஒரு நடுநிலையாளருக்கு ஆலோசனை கேட்கறது கூட அவங்களுக்கு நேரம் இருக்கு. அதனால அவங்க வாழ்க்கை அதாவது தற்கொலை முடிவுன்னு வரும்போது அது தடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா அடுத்த 10 நிமிஷத்துல தொங்கிடும். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சின்னத்திரையில பிரபலமா ஓடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் கயல். இந்த சீரியல்ல இருக்கக்கூடிய துணை ஆக்ட்ரஸ் சுபாஷினி இறந்திருக்காங்க. எப்படி நடந்துச்சு சார்? அதாவது நமக்கு கிடைச்ச தகவல், போலீஸ் ரிப்போர்ட் படி அவங்க கடைசியா கணவர் தான் பேசியிருக்காங்க. கணவர் பேரு பெப்பின், இவரு சிலோன்காரர். யாரு? சுபாஷினி. சிலோன்ல இருந்து இங்க நடிக்கணும்ட்டு வந்திருக்கு. அங்க ஒரு படத்துல நடிச்சது போல. அப்புறம் இங்க வந்து நட்டி என்கிற நடராஜோட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. அவரு வந்து பெங்களூர்ல இருக்கிறதா சொல்றாங்க. யாரு? வீட்டுக்காரர். இலங்கையில இருந்து இங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, அது ரெஜிஸ்டர் மேரேஜா, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் செல்லுங்கிறதா எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா சிலோன் குடியுரிமை பெற்றவர் வந்து இங்க எப்படி இங்க உள்ளவரை திருமணம் செய்ய முடியுங்கிறது அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, அவர் சென்னையில வந்து பெர்மனண்டாவே அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காரு, வாடகைக்கு வீடு. ஆமா. அவருடைய கணவர் பெப்பின் பெங்களூர்ல இருக்காரு, மனைவி இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெப்பின் அங்க பெங்களூர்ல என்ன பண்றாரு? பிசினஸ் மேனா இருப்பாங்க சார். பிசினஸ் மேனா இருக்கிறவரு பொண்டாட்டியோட இருக்குமா இல்லையா? ஒவ்வொரு ஷூட்டிங் அப்பவும் கூட வந்துட்டு இருக்க முடியாதுல்ல சார்? எது கூட வந்துட்டு முடியுது? பிசினஸ் மேனா இருக்கவரு ஷூட்டிங் ஒய்ஃப் போறாங்கன்றதுக்காக எல்லா இடத்துக்கும் கணவர் வர முடியாதுல்ல சார்? இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல அவர் தங்கியிருக்கலாம்ல. அப்பார்ட்மெண்ட்ல அவர் தங்கி இருக்கிறதா தகவல் இல்லை, தனியா தான் தங்கியிருக்காங்க. எப்பவுமே இந்த தற்கொலை கேஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து முதல்ல உள்ள பொண்ணு பேருன்னு சித்ரா. சித்ராவும் வீட்டுக்காரன் தான் பேசிக்கிட்டார். அதே மாதிரி அடுத்து இப்போ சமீபத்தில் இறந்தவரும் சித்ராவுக்கு அடுத்து இறந்தவரும் ஹஸ்பண்ட் தான் பேசியிருக்கார். அதாவது இந்த பொண்ணு வந்து யூடியூப்ல எல்லாம் நல்ல மீம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்துருக்கு. டிராவலர் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருக்கத நான் பார்க்கல, நீ பார்த்துருக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுல ஒரு வருமானம் வரும்போது வீட்டுக்காரர் இங்க ஒரு ஆர்த்தோருடைய வந்துட்டு போகணும். அப்படி வந்துட்டு போறாரா இல்லையாங்கிறது தெரியல. ரெண்டாவது, அவர் ஃபோன் பண்ணும்போது திருமண மேரேஜ் டே
இப்போ ஒரு 2 நாள்ல வரப்போகுது போல இருக்கு. அதை பத்தி பேசிக்கிறதா சொல்றாங்க. இந்த சமயத்துல தற்கொலை முடிவுக்கு போகணும்னா புருஷன் பிடிக்காம புருஷன் பிடிக்காத விஷயங்களை பேசுறதுனால தானே அந்த முடிவு வந்துடும். உடனே வராதுல்ல சார். ஏன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில அவர்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி அவர அதிகமா பெருமைப்படுத்துற வகையில தான் சார் போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்த முடிவுகள் எடுக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது தற்கொலை முடிவு இருக்கு. அடுத்த செகண்ட்ல மாறிடும், அது நடந்தவும் செஞ்சிடும். அதாவது தற்கொலை முடிவுன்னு வரும்போது அது தடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா அடுத்த 10 நிமிஷத்துல தொங்கிடுவாங்க. அப்படிதான் துப்பட்டாவுல தூக்கு மாட்டிக்கிட்டதா சொல்றாங்க. ஏன் சித்திராவும் துப்பட்டெல்லாம் தூக்க மாட்டுச்சு. அதே மாதிரி நடிகை அந்த ரஜினிகாந்தோட தங்கச்சியா நடிச்சது அந்த பொண்ணும் தொங்கிருச்சு. ஏன் நம்ம சோபா ஊர்வசி பட்டம் பெற்ற சோபா பாலமேந்திராவை கல்யாணம் பண்ண உடனே தூக்கலாம் தொங்கிச்சு. ஆனா அது மர்மமான மரணம். இது எல்லாமே மர்மமான மரணங்கள் தான். அதாவது புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது புருஷன் தகாத வார்த்தை, அவதூறு வார்த்தை, நாம இவ்வளவு நம்பணும், இந்த பையன் இப்படி நம்மளை கெடுத்துட்டானேங்கும் போது அடுத்தது என்னது, சரி இவனை நம்பணும், இந்த பையன் நம்மளை இவ்வளவு தூரம் பண்ணிட்டானுங்கிறது போது சரி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற முடிவு தானே வரும். அந்த முடிவு அவசர முடிவே தவிர, ஆனா அது மனசுக்கும் மூளைக்கும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுத்துக்கணும். அப்போ அது முழுக்க முழுக்க அந்த பெப்பின் என்கிற புருஷன் என்ன பேசினா, இவங்களுக்குள்ள என்ன உரையாடல் இருந்துச்சு, அந்த செல்போன்லங்கிறத ஆராய்ஞ்ச பிறகுதான் தெரிய வரும். ஆனா அப்படி வரும் பட்சத்துல தற்கொலைக்கு தூண்டியதாக பெப்பின் மேல வழக்கு போடலாம். பெப்பின் அவர்களும் இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்காரு சார். இது மாதிரி என் ஒய்ஃப் வந்து நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடல் அடக்கம் பண்றதுக்கு எந்த விஷயத்துக்கும் வரல. வெறும் போஸ்ட் மட்டும் போட்டிருக்காரு சார். உடல் அடக்கம் பண்ணியாச்சா? இல்ல சார். நீங்க பாட்டுக்கு அடக்கம் பண்றதுக்கு வரலங்கிறீங்க. அவரை பாக்குறதுக்கு இப்ப சென்னை வந்திருக்கணுமா இல்லையா சார்? என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? அதாவது தன்னுடைய மனைவியினுடைய கடைசி அதாவது மூச்சு நின்ன உடலை பாக்குறதுக்கு வரலன்னு சொல்லி, அப்ப அந்த ஆள் மேல தப்பு இருக்குன்னு அர்த்தம். பயந்துகிட்டு வரல. ஏன்னா எப்படியும் அந்த செல்போன்ல என்ன உரையாடல் இருக்குங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சுவாங்க, நிச்சயமா நம்ம அரெஸ்ட் ஆயிரும்ங்கிற பயத்துல வரல. ஆனாலும் இவங்க பெங்களூர் போய் தொலாவி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வந்துருவாங்க. அப்பாவை ஏதோ தப்பா பேசியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருதா. ரெண்டாவது, மை ஒய்ஃப் இஸ் நோ மோர்னு சொன்னா என் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதுக்கான காரணத்தை அவன் சொல்லணும்ல. நான் அதுக்கு காரணமே இல்லைங்க, கடைசியில் பேசுனது நான் சந்தோஷமா தான் வச்சிருந்தேன், திருமண நாளை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடணும்னு சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம கல்லூரி மங்கமா இருந்தேன்னா அவங்க மேல தப்பு இருக்குன்னு அர்த்தம். என்ன நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கும் சார் அந்த உரையாடல்? இல்ல நான் சம்பாதிக்கிற வச்சு கொடுத்து நடத்து, எனக்கு நீங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன வேலை செய்யற, யாரோட தொடர்புல இருக்குன்னு எனக்கு தெரியாது, இன்னும் அசிங்கமா பேசிக்கலாம். அப்போ பொண்டாட்டி மேல புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி பேசுறான் அப்படிங்கும்போது நம்ம இவ்வளவு தூரம் அவனை நம்பிக்கிட்டு இருக்கோம், இப்படி பேசிட்டானேங்கிற ஒரு அவநம்பிக்கையில இப்படி நம்ம நம்பின ஒரே பிஜன் சிலவன்லேருந்து வந்திருக்கோம். சிலவன்ல யார் அப்பா யார் அம்மாங்கிறது தெரியாது. இப்போ அங்கேருந்து ஆள் வருமா வராதாங்கிறது தெரியாது. அங்கேருந்து அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சுபாஷினி இங்க நடிக்க வந்துச்சாங்கிறது தெரியல இல்லையா? அப்படி அரேஞ்ச் மேரேஜ் ஆனும் தெரியல. ஆமா, அங்கிருந்து யாராவது உங்க அம்மா சித்தி அண்ணே யாராவது ஒருத்தர் வந்துக்கணும், அப்படியும் வரல. ஸோ இவ முழுக்க அங்கிருந்து அறுத்துக்கிட்டு தான் வந்திருக்க குடும்பத்தை மொத்தமா. ஆமா, வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி பெண்கள் எதுக்கும் தயாரா இருப்பாங்க. அப்போ ஒருவேளை இவன் சொல்லியிருக்கலாம், நீங்க வேண்டாம், நீ பெங்களூர்ல இரு, நான் உனக்கு சோறு போடுறேன், வேண்டாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். இவன் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், நான் அதுதானே சிலவன் வந்தேன்னு சொல்லியிருக்கலாம். 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முற்றி இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புக்கு காரணம். பட் திரைத்துறை சார்ந்து வர நடிகைகள் இதற்கு எல்லாத்துக்குமே தயாராகி தானே சார் வராங்க. இந்த மாதிரி பேச்சு அவங்க தயாராகி வர்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் தயாராகுங்கள. தெரிஞ்சுதானே சார் கல்யாணம் பண்றாங்க. ஏது தெரிஞ்சு கல்யாணம் பண்றாங்க? நடிகைன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றாங்க. ஏங்க கல்யாணம் என்ன பிறகு சரியாயிரும்னு நினைச்சிருக்கலாம், புரியுதா? இப்போ நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல ஆகல. உங்க வீட்டுக்காரர் ஏமா போதுமா, நீ எல்லாம் ஆங்கர் பண்ண எல்லாம் போதும், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், வீட்டுல என்னை ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிருன்னு சொன்னா இருப்பீங்களா மாட்டீங்க? ஆமாவா இல்லையா? இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? தலைவிதி. அதாவது சரி கல்யாணம் ஆன பிறகு குழந்தை குட்டி ஆன பிறகு சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிருப்பான்.
அவன் நினைப்புல மண்ணெளி விழுந்திருக்கும், தோல்வி அடைஞ்சிருப்பான். இதே மாதிரி தான் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாரு, நான் வந்து சினிமாவில் நடிப்பேன், நான் வந்து யூடியூப்ல போய் ஆங்கர் எடுப்பேன், எனக்கு கேமராமெல்லாம் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்குது, ஒன்று எனக்கு பிடிக்கலாம் போயிரு அப்படின்லாம் முதல்ல சொல்லிக்கணும். அந்த உறுதியான உரையாடல் அது நடக்கலைன்னா இப்படி தான். சரி கல்யாணம் ஆனா போதும் அப்படின்னு நினச்சா ஆரம்பத்தில் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் இப்படி தான் பிரேக்கப் ஆகும். இப்படி பிரேக்கப் ஆகிறது மட்டும் இல்லை, ஒன்றும் பிரேக்கப் ஆகும், சரி போட அப்படின்ட்டு போயிடுவா, இல்லாட்டி சரி நம்ம விதி அப்படித்தான் சொல்லிட்டு செத்து போயிடுவா. இப்ப இந்த கயல் சீரியல்ல நடிக்கிற நிறைய பேர் குடும்பத்துல குடும்ப பிரச்சனைகளும் வருவதா தகவல் வந்துட்டு இருக்கு. கயல் டிவி சீரியல் மட்டும் இல்லைம்மா, எல்லா டிவி சீரியலையும் இது இருக்கும். ஏன்னா இவன் அதாவது பொண்டாட்டி வீட்டில் இருப்பா, இவன் டிவி சீரியல் நடிப்பான், அங்கே வந்து கட்டி பிடிக்கிறது போகிறது பேசுறது இருக்கும். அப்போ உறவு வந்துடும். பொண்டாட்டிக்கு யோ இங்கே ஒருத்தி நான் இருக்கேன், அங்கே நீ மயிரை பிடுங்குறதுன்னு கேட்பா. அது வரும்போது என்ன ஆகும், ஓ பிரேக்கப் இல்லை வேறத்து அப்படின்னு போகும். இது வந்து பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும். இல்ல துணை நடிகர் மருந்து குடிச்சு தற்கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் காப்பாத்தினதாகவும் தகவல் இருக்கு. ஆமா, அதான் துணை நடிகர்னா ஒன்று லவ் பிரேக்கப் ஆயிருக்கும், இல்லை பொண்டாட்டி போடான்னு துரத்திருப்பா, வாழ்க்கையில விரத்தி இருந்துன்னு என்ன செய்வான், தற்கொலை தான் கடைசி முடியும்னு நினைக்கிறான். ஆனா அது அல்ல, வாழ்க்கை வாழ்வு இருக்குன்னு எல்லாருக்கும் எப்படி புரிய வைக்க முடியும்? அதனால அது அதாவது அந்த நேரத்துல ஒரு நடுநிலையாளர்கிட்ட ஆலோசனை கேட்கறது கூட அவங்களுக்கு நேரம் இருக்கு, அதனால அவங்க வாழ்க்கை முடிச்சுக்கிறாங்க. குறிப்பா அந்த சீரியலுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கவன், சீரியல் நடித்தவன், எல்லாத்துலேயும் இது உண்டு. ஒரு சீரியலில் மட்டும் இல்லை. இப்போ நேற்றுக்கு பாருங்க, தாமரை செல்வின்னு ஒரு பொண்ணு, அவள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆதிக்கிட்டே ஏமாந்துட்டா, ஆதிக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகிட்டுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து ஒரு தரப்பு மேலே மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ தாமரை மேலே மட்டும் நான் தப்பு சொல்லலை. ஏன் ரூபா கொடுத்தா, ஏன் நகையை கொடுத்தா, ஏதோ மேல ஒரு கிரஷ் இருக்கிறதுனால தான் நீ கொடுத்த. பாவப்பட்டு கொடுத்ததா சொல்றாங்க. பாவப்பட்ட ஏன் நான் போய் கட்ட கொடுப்பா? குழந்தைக்கு ஆபரேஷன் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். 2 பேருக்குள்ள ஒரு கிரஷ் இருந்தா தான் கொடுக்க முடியும். அவன் ஏதோ ஒரு பைண்டிங்கா இருந்தா தான் அந்த நகையை கழட்டி கொடுக்க முடியும். பூரா ரோட்ல பொண்ணு கழட்டி கொடுப்பாளா? இல்ல வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி கூட. அப்படி இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிவ் அண்ட் டேக்ல தான் அது வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில இது வந்து அவன் நடிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பா, இவன் நடிக்கணும்னு சொல்லியிருப்பா, ஒன்னே மாதிரி. அதுக்கு நான் என்ன செஞ்சேன், அது தலையெழுத்து அப்படி போச்சுன்னு அப்படித்தான். அதாவது திருமணத்துக்கு முன் ஒரு வாழ்க்கை உண்டு, திருமணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு. பொதுவாகவே வந்து திருமணத்துக்கு பிறகு நடிக்காமல் இருக்கிற நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கை ஒரு 60% சக்ஸஸ் ஆகிடும். புருஷன் வந்தா கவனிக்கிறது போறது, அவன் எப்படி ஃபீலிங்கில் வரான், கொஞ்சம் வருத்தத்தில் வரானா, சந்தோஷத்தில் வரானா கவனிக்கும் போது சரியாயிடும். அதே மாதிரி சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை சரி நாம அப்படி இருந்தோம், அவன் புருஷனும் அப்படி இருக்கான்னு ஒரு விட்டு கொடுத்தல, புரிதல்ல, அறிதல்ல, தெளிதல்ல வேணும். அது இல்லைன்னா இப்படிதான் முட்டிக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.